வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 2.3ல 5th sum பார்க்க போறோம். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? அதாவது what is the time 100 hours after 7 am? அதாவது இன்னைக்கு காலையில ஒரு 7 மணிக்கு நம்ம கணக்கு வச்சிட்டோம்னா அந்த 7 மணி கூட 100 மணி நேரத்தை கூட்டினீங்கன்னா என்ன டைம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டேவோ அதாவது கிழமை அதெல்லாம் கேட்காம என்ன நேரம் கிடைக்கும்? 7 am கூட 100 மணி நேரத்தை கூட்டினா என்ன டைம் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, 7 am கூட 100 மணி நேரம் கூட்டினா அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம், 100 அப்படின்றது கொஞ்சம் பெரிய நம்பர். நமக்கு ஒரு நாளைக்கு பாருங்க, ஒன் டே எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 100 மணி நேரத்தை நாம நாலுல எத்தனை அப்படிங்கிறதுனால நம்ம mod 24ன்னு போட்டு நம்ம அந்த ரிமைண்டர் கால்குலேட் பண்ண போறோம். அப்போ நம்ம இந்த 100 என்ன பண்ணணுங்க, 24ஆல டிவைட் பண்ணணும். பாருங்க, இந்த 100 24ஆல வகுக்கிறோம். 4 வாட்டி 96, மிச்சம் 4. ஆக்சுவலா இந்த mod கால்குலேஷன் அப்படின்னதுமே நம்ம அந்த மீதி மேலதான் அதிகமான ஈடுபாடு காட்டுவோம். அப்ப இந்த மீதி 4, ஸோ 4 அப்படின்னு போட்டோம். அப்ப இந்த 7 am கூட இந்த 4 மணி நேரத்தை கூட்டினாவே போதும். இந்த 4 என்ன அர்த்தம் அப்படின்னா 4 நாள் கழிச்சுன்னு அர்த்தம். நமக்கு அதை பத்தி எல்லாம் நம்மள கேட்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 am கூட 100 மணி நேரத்தை கூட்டினா என்ன டைம் கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த போர்ஷன் பத்தி நமக்கு கவலை இல்லாம இந்த மீதி 4 7 am கூட கூட்டுறோம், பிளஸ் 4 hours கூட்டுறோம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 கிடைக்கும். ஸோ 11 am அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். காலை அதாவது 11 முற்பகல் அப்படிங்கிறது தான் நமக்கு நேரம். 7 am கூட 4 மணியை கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 11 மணி முற்பகல் அப்படிங்கிறது தான் கணக்கு. 5th question, பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன? What is the time 15 hours before 11 pm அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நைட்டு 11 மணி, அதுக்கு முன்னாடி 15 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சும்மா ஒரு லைன் போடுவோம் பாருங்க. இப்போ இது வந்து 11 நைட்டு pm அப்படின்னு, இதுக்கு ஒரு 12 மணி நேரம் கழிங்க, என்ன ஆகும்? 11 மணி காலையில am, அதாவது 12 மணி நேரம் கழிச்சோம்னா, ஏன்னா பாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கழிக்கணும். நம்ம மொத்தம் 15 மணி நேரம் கழிக்கணும். அப்போ இன்னொரு 3 மணி நேரம் அப்படின்னா 8ங்களா, 3 மணி நேரம் அப்படின்னா 8 am. இது வந்து என்ன ஆகும், 8 am அப்படின்னு கிடைச்சிடும். இதை நம்ம கால்குலேஷன்ல போட போறோம். எப்படி கால்குலேஷன்ல போட போறோம்னா, அது பாருங்க, 15 எடுத்துட்டோம், இஸ் கான்க்ரூவன்ட் டு mod. நாம இப்ப என்ன பண்ண மாட்டோம் அப்படிங்கிறோம்னா 24 hours டைம் எடுக்கல. ஏன் அப்படின்னா 15 அப்படிங்கிறது 12க்கு பக்கத்துல இருக்கிற டைமிங். அதனால நம்ம 24 மணி நேரத்துக்கு போக வேண்டியதில்லை. ஸோ 12 போட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 15 12ஆல டிவைட் பண்ணணும். 15 12ஆல வகுக்கணும். ஒரு வாட்டி 12, மிச்சம் 3. ஸோ அந்த 3 தான் இங்க வரும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும், 11 மணிங்கும் போது 11 மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 3 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். இப்ப காலையிலயா இது நைட்டான்னு பார்த்துட்டோம், முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம் காலையில. அப்ப therefore 8 am தான் டைம். அப்போ இந்த क्वेश्चन வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். என்னன்னு, the time before, the time 15 hours before 11 pm is 8 am அப்படின்னு இங்கிலீஷ்லையும் தமிழ்ல பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு. முன்பு 8 முற்பகல் அப்படின்னு எழுதிட்டா அவ்வளவுதான். 7th question, today is Tuesday, my uncle will come after 45 days. In which day my uncle will be coming? இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறினார். என்னுடைய மாமா எந்த கிழமை வருவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 45 நாட்களுக்கு பிறகுன்னு இருக்காங்க. இன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதை எழுதிடுறோம். இப்ப 45 நாட்கள்னு சொன்னதுனால 45 is congruent to mod அப்படின்னு எழுதிட்டு வாரத்துல எத்தனை நாள் இருக்கோ அதுதான் நம்ம மாட்ல கணக்கு எடுத்துக்குவோம். 7 days, அதனால 7 போட்டாச்சு. இப்ப 45 7ஆல வகுக்க போறோம். 7 6 are 42 and the remainder is 3. நமக்கு இதுதான் முக்கியம். ஸோ 3 அப்படின்னு எழுதிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கூட இந்த 3 நாளை கூட்டினா அடுத்து என்ன வருதோ அது அந்த அன்னைக்கு தான் மாமா வருவார் அர்த்தம். அப்போ டியூஸ்டே பிளஸ் 3 நாட்கள் இல்லைங்களா, பிளஸ் 3 days
என்னங்க கிடைக்கும்? செவ்வாய், அப்புறம் புதன், வியாழன், வெள்ளி இல்லைங்களா? அப்ப என்ன கிழமை வந்துருவாரு? வெள்ளிக்கிழமை வருவார். ஸோ ஃப்ரைடே, வெள்ளி. அப்போ ஃபைனலா கீழே ஆன்சர் எடுத்து எழுதணும். மாமா வெள்ளி அன்று வருவார். இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா அங்கிள் comes on Friday அப்படின்னு எழுதிட்டோம். அதுல 8th question, எந்த ஒரு மிகைமுழு எண் n-க்கும் 2n plus 6 into 9n ஆனது 7 ஆல் வகுபடும் என நிறுவுக. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n அப்படின்னு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? 2 power n plus 6 into 9 power n is congruent to, நமக்கு இது என்னன்னு தெரியாது, x ன்னு போட்டுட்டு mod எதால 7 ஆல் வகுபடுதுன்னு காட்டுறாங்க. so 7. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த n வேல்யூஸ் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 ன்னு கொடுக்க போறோம். so 2 power 1 plus 6 into 9 power 1 is congruent to, நாம கண்டுபிடிக்க போறோம் mod 7 க்கு என்ன வருதுன்னு. சோ இங்க பாருங்க 6 9 6 9s are 54, 54 plus 2 56. பாருங்க 56 7 ஆல டிவைட் பண்றோம். 7 8s are 56, மிச்சம் எவ்வளவு வருது? 0. சோ 0. அப்ப 7 ஆல வகுபடுது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்ண போறோம்? மறுபடியும் n = 2 னு போட போறோம். அப்ப என்ன ஆகும்? 2 square plus 6 into 9 power 2 is congruent to what? mod 7 பார்க்க போறோம். நம்ம மறுபடியும் அதே மாதிரி செக் பண்றோம். என்ன செக் பண்றோம் அப்படின்னா 2 square is 4, 4 plus இது 9 ஸ்கொயர் 81ங்களா? அப்போ 6 into 81 என்ன கிடைக்குது பாருங்க? 6 1s are 6, 8 6s are 48. அப்ப plus 4 என்னன்னு கிடைக்கும்? 0, மிச்சம் 1 9, 490 கிடைக்குது. இந்த 490 7 ஆல டிவைட் பண்ணுங்க. 7 7s are 49, then 0, மீதியும் 0. அப்ப இது 0 தான் வருது. அப்போ கண்டிப்பா இதுவும் divisible by 7. அதே மாதிரி இந்த ஒரு வேல்யூ போட்டு செக் பண்ணா போறோம். நம்ம அப்படியே கண்டினியூஸா அதை சொல்லி அதுல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். so n = 3 ன்னு எடுத்துக்கிறோம். so 2 power 3 plus 6 into 9 power 3 is congruent to what? mod 7 செக் பண்ண போறோம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 2 cube is 8 plus 6 into 9 cube வந்து 729. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 54 5 6 2s are 12, 12 plus 5 is 17, மிச்சம் 1 42 43 plus 8, so 2 மீதி 1 8 3 4, so 4382 வருது. இத 7 ஆல டிவைட் பண்ண போறோம். 7 6 are 42, மிச்சம் 1 8 வாட்டி 2 வாட்டி 14, மிச்சம் 4 2, 6 times 42 and you get a remainder 0. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாங்க? சோ எந்த வேல்யூஸ் போட்டாலும் n க்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் 1 2 3 னு போடுறோம். எல்லா வேல்யூஸ்க்கும் நமக்கு 0 தான் வந்து அண்டர் mod 7. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா 2 power n plus 6 into 9 power n is always congruent to 0 mod 7 வந்துச்சு. சோ 2 power n plus 6 into 9 ன் அடுக்கு n is congruent to 0 mod 7. அப்போ n க்கு எந்த பாசிட்டிவ் வேல்யூக்குமே நமக்கு என்னதான் வந்திருக்கு? மீதி 0வே தான் வந்துட்டு இருக்கு mod 7ல. அதனால இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா எப்ப மீதி 0 வருங்க? when it is completely divisible by this number, அப்பதானே மீதி 0 வரும். அதனால நம்ம இதுல என்ன சொல்றோம் அப்படினா 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7. அது தமிழ்ல எழுதணும் அப்படின்னா 2 ன் அடுக்கு n plus 6 into 9 ன் அடுக்கு n அப்படின்னு சொல்லி 7 ஆல் வகுப்படும். hence proved, சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிடும். அவ்வளவுதான். Question, find the remainder when 2 power 81 is divided by 17. 2 ன் அடுக்கு 81 ஐ 17 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க இருக்காங்க. மீதி ரிமைண்டர் அப்படின உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த மாடுலர் அரித்மெட்டிக். அதனால நம்ம என்ன பண்றோம்? 2 power 81 is congruent to the remainder இங்க தான் எழுதுவோம் x mod 17 அப்படினு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இத ஷார்ட் ஃபார்ம்ல மாத்தி நம்ம ஈஸியா இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம அதனால யோசிச்சு பார்க்கறோம்.
2 power 4 அப்படிங்கிறது வந்து 16 2 into 2 into 2 into 2 நமக்கு 16 அப்படின்னு கிடைக்குது. ஆனா 16ங்கிறது 17 விட கம்மியா இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம் 2 power 4 into 2 power 4 அதாவது 16 into 16 என்ன கிடைக்கும்? நமக்கு 256 கிடைக்குமா? 16 அப்போ 2 ன் அடுக்கு 8 என்ன கிடைக்கும்? 256 கிடைக்கும். இப்போ இந்த 256 நம்ம 17 டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி 17 மிச்சம் 8 6 5 வாட்டி 85 மீதி 1 பாத்தீங்களா? மீதி 1 கிடைக்குது. அப்போ நாம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2 power 8 is congruent to 1 mod 17 தாராளமா நம்ம எழுத முடியும். ஸோ இந்த ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் முதல்ல என்ன பண்றேன் 2 power 80 மட்டும் எடுத்துக்கிறேன். அது என்னவா இருக்கும் அப்படின்னா இஸ் கான்க்ரூவன்ட் டு 2 power 8 ன்னு எழுதி the whole power 10 அப்படின்னு நான் முதல்ல மாத்திக்கிறேன். ஸோ into mod 17 அப்படின்னு எழுதுறேன். என்ன ஆகும் அப்படின்னா 2 power 8க்கு தான் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். 2 power 8 is 1 mod 17 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அது ரெண்டு சைடுல ரைட் சைடே ரஃப் ஏரியால இருக்கு. ஸோ இந்த 2 power 8 பதில் நான் என்ன போடலாம்? 1 போடலாம். the whole power 10 mod 17 அப்படின்னு வருது. எதுக்கு வருது அப்படின்னா 2 power 80க்கு எனக்கு வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் 2 power 81க்கு வேணும் இல்லைங்களா? அதனால இங்க ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் mod 17. இப்போ பாத்தீங்கன்னா 1 power 10 1 பவர் என்னவா இருந்தாலும் ஆன்சர் 1 தான். 1 into 1 into 1 into 1 is always 1. அதனால 1 போட்டோம். இப்போ இது என்ன ஆயிடும் 2 power 81 மாறிடுமா? இது 2 power 1 ன்னு அர்த்தம். இத ஆட் பண்ணுவோம். பவர்ஸ் ஆட் பண்ணிப்போம். 2 power 81 is congruent. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 2 mod 17. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 2 is the remainder. Therefore when 2 power 81 is divided by 17, the remainder is 2 அப்படின்னு எழுதிடும். அதாவது 2 ன் அடுக்கு 81 ஐ 17 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 அப்படின்னு எழுதுறோங்க. அவ்வளவுதான். அதிலேயே 10th question, the duration of flight travels from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The aeroplane begins its journey on Sunday at 23.30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands on London Airport? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு விமானம் சென்னையில இருந்து லண்டனுக்கு ஒரு பிரிட்டிஷ் ஏர்லைன் மூலமா 11 மணி நேரம் எடுத்துக்குது. இங்கிருந்து சென்னையில இருந்து லண்டன் போறதுக்கு 11 மணி நேரம் எடுத்துக்குதான். அந்த ஏரோப்ளைன் வந்து ஞாயிற்றுக்கிழமை 23.30 hours அப்ப கிளம்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the time at Chennai is 4.5 hours ahead, அதாவது சென்னைக்கும் லண்டனுக்குமான நேரம் எப்படி இருக்குது அப்படின்னா சென்னை வந்து லண்டனை விட 4.5 மணி நேரம் அதிகமாக இருக்கு அப்படின்னும் அப்போ என்ன டைமுக்கு இந்த லண்டன் ஏர்போர்ட்ல அந்த விமானம் போய் இறங்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங் டைம் முதல்ல எழுத போறோம். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சண்டே 23.30 hours அந்த ஃப்ளைட்டு சென்னையில இருந்து கிளம்பி அது எத்தனை மணி நேரம் எடுத்துக்குது 11 hours எடுத்துட்டு எங்க ரீச் பண்ணுது அப்படின்னா லண்டனை ரீச் பண்ணுது. லண்டனுக்கும் சென்னைக்குமான டைமிங் என்னன்னா லண்டனை விட சென்னை 4.5 மணி நேரம் முன்னால இருக்கு. அப்போ லண்டன் போனா அந்த 4.5 மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிடணும், கழிச்சிடணும். அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ சண்டே 23.30 hours ஸ்டார்ட் பண்ண அந்த ஃப்ளைட்டு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கிச்சுங்க 11 hours எடுத்துக்கிச்சு. அதனால நம்ம இது கூட இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு பாருங்க 34.30 hoursல நம்ம ஆக்சுவலா சென்னை டைமிங்க்கு நம்ம 34.30 hours லண்டனை ரீச் பண்ணுவோம். ஆனா லண்டன் வந்து 4.5 மணி நேரம் நமக்கு சென்னையை விட பின்னாடி இருக்கு. அதனால -4.30 hours இங்கேயே நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 30 hours கிடைக்குது. நம்ம பார்த்தோம் நம்ம ஸ்டார்டிங் டைமே நம்ம ரயில்வே டைமிங்ல தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இது 24 hours கணக்குல கொண்டு வர போறோம். ஸோ 30 is
congruent to mod 24. நாம் அந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 30 24 ஆல டிவைட் பண்ணணும். So 30 divided by 24 1 times 24 மிச்சம் என்னங்க 6. அப்போ இது 6ன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுது சண்டே வந்து 23.30 hours கிளம்புன ஃளைட் நெக்ஸ்ட் டே அப்படி அப்படின்னா மண்டே. அப்புறம் நமக்கு ஒரு 24 hours முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நாள் முடிஞ்சு அடுத்து 6 மணி நேரம் அப்படின்னா மண்டே 6 காலையில 6 மணி நேரம்ங்கிறது 6 AM இல்லைங்களா? இப்போ 6 AM அது ரீச் பண்ணும். இப்போ நம்ம ஆன்சர் எழுத போறோம். அதாவது therefore flight lands on London airport at 6 AM Monday அப்படின்னு எழுதுறோம். அதுவே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா விமானம் லண்டன் விமான நிலையத்தை திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு சென்றடைகிறது அப்படின்னு எழுதிடும். அவ்வளவுதான்.